இன்றைக்கி வந்து நான் கத்திரிக்காய் வறுவல் பண்ண போகிறேன். இது வந்து எதுக்கு சாதத்துக்கு வச்சுக்கலாம், தயிர் சாப்பாட்டுக்கு, ரசத்துக்கு, சாம்பாருக்கெலாம் வச்சுக்கலாம். இது வந்து நம்ம மீன் வறுக்கிறாப்புல கட் பண்ணிட்டு வறுக்கணும். இது எப்படி வறுக்கணுது நம்ம ஃபஸ்ட்டில் வந்து தண்ணியில் கழுவிடலாம். நல்ல தண்ணியில் 2 வாட்டி 3 வாட்டி நம்ம கழுவினு இது உப்பு போட்டிருக்கிறேன். உப்பு போட்டு கழுவிடலாம். இந்த அளவுக்கு கழுவிட்டு நம்ம வந்து இப்போது எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸை நம்ம கட் பண்ணோம். மெலிஸாக கட் பண்ண இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிட்டா நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் வறுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன்றது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி மெலிஸாக கட் பண்ணோம். அப்போ தான் சீக்கிரம் வந்து நம்மளுக்கு வறுப்படும். அதால் இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணுறோம். நான் உங்களுக்கு ஃபுல்லாக கட் பண்ணிட்டு இதுக்கு மசாலா என்னென்ன போடணுன்றதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இன்றைக்கி நான் வந்து செய்கிறது வந்து சிம்பிளாக நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ அதை வச்சு நான் செய்யலான்ட்டு இருக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். வீட்டு பொடி நம்ம தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போடலாம். வந்து உப்பு வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடலாம். நான் 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் வந்து 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ எங்கள் வீட்டில் இல்லை, அதால் நாங்கள் வந்து பசங்க இப்போ இன்றைக்கி ரசம் வச்சுருக்காங்க. ரசத்துக்கு கட்சிக்கு என்ன வேணுன்றதால இது வந்து சிம்பிளாக பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் போடலாம். இப்போ வந்து லைட்டாக வந்து நம்ம புளி கரைச்சி வச்ச புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கணும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம என்னென்ன போட்டுக்கிறேன்றதை நான் சொல்லிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம கையில் தான் பண்ணணும். அதால் வந்து ஸ்பூன்லாம் வச்சு பண்ணால் மிக்சிங் ஆகுது சரியா. இப்போ எப்படி ஆகிடுச்சு பாருங்கள், இந்தமாரி ஆகிடும். இப்போ நம்ம வந்து இந்த ரவுண்டாக மெலிஸாக கட் பண்ணி வச்சுருப்போம். அதை வந்து இந்த அளவுக்கு நம்ம பண்ணணும். லேசாக நம்ம தடி வச்சாலும் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா குழப்பி போடுறதுனா போடலாம். நான் வந்து லைட்டாக போடுறேன். பசங்க காரம் அதிகம் சாப்பிடாது. இந்தமாரி நம்ம வச்சுட்டா ஒரு 5 நிமிஷம் அது ஊறணும். ஊறிச்சுன்னா நம்ம வந்து பானல் வந்து வச்சாலும் வைக்கலாம், இல்லை தோசை தவா வச்சாலும் வைக்கலாம். எது உங்களுக்கு இருக்குதோ அதை பண்ணலாம் நீங்கள். நான் வந்து நான்ஸ்டிக் வச்சுருக்கிறேன். வச்சு அதை வந்து அதில் எண்ணெய் லைட்டாக ஊற்றணும், அதிகம் எண்ணெய் ஊற்றக்கூடாது. நம்ம மீனை வறுக்கிற மாரி வறுத்து எடுக்கணும். இப்போ நான் வந்து உங்களுக்கு மசாலா பொடி நான் போட்டு காமிக்கிறேன். காமிச்சிட்டு உங்களுக்கு நான் எப்படி வறுக்கிறேன்றது காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ எப்படி அரிஞ்சு வச்சுக்கிறேன்றது உங்களுக்கு தெரியும். இந்தமாரி நான் அரிஞ்சு காரம் போட்டு வச்சுருக்கிறேன். நீங்கள் ஜாஸ்தி வேணால் ஜாஸ்தியாக போடலாம், இல்லை கம்மி வேணால் போடலாம். நான் கம்மியாக போட்டுக்கிறேன். பசங்க காரம் ஜாஸ்தி சாப்பிடாதுன்றதால. இப்போ வந்து நம்ம நான்ஸ்டிக் வச்சுருக்கிறேன். இதுலேயும் செய்யலாம், தோசை தவாலும் செய்யலாம். நான்ஸ்டிக் வச்சுக்கிறேன். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றணும். இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா ஏற்கனவே நான் எப்படி போடுறதுக்கு பாருங்கள். அது பார்க்குறதுக்கு உங்களுக்கு மீன் மாரி தெரியும். நல்லா வறுத்து எடுத்தால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. மொறுன்னு இருக்கும் டேஸ்ட்டாக. இந்த அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் இதிலே நம்ம வறுத்து எடுக்கலாம். எண்ணெய் ஊற்றுவோன்னா இது எண்ணெய் அதிகம் ஜாஸ்தி வச்சுக்காது. ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. இந்த வேலை குயிக்காக முடிஞ்சுதான். இங்கே பாருங்கள், இந்தமாரி நம்ம ரோஸ்ட் பண்ணினா சிம்மில் வைக்கணும். எண்ணெய் அதிகம் பிடிக்காது. நமக்கு தேவையான அளவுக்கு நாங்கள் இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துருக்கோம் பாருங்கள். வாசனையாக இருக்குது, சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நாங்கள் வந்து இது மோர் கூட வச்சு சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு பண்ணணும். எண்ணெய் ஜாஸ்தி சிக்காது. நீங்களும் அதுமாரி பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். சிம்பிளான வேலை, ஒரு 5 நிமிஷத்து வேலை முடிஞ்சிடும். ஓகே. இங்கே பாருங்கள், நாங்கள் கத்திரிக்காய் சொன்னோம். கத்திரிக்காய் வறுத்து எடுத்தாச்சு. மீன் மாரி வறுத்து எடுத்துருக்கோம். எண்ணெய் அதிகமாக சிக்காது. இந்தமாரி நாங்கள் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு இப்போ நாங்கள் சாப்பிட்றதுக்காக பண்ணோம். நீங்களும் அதுமாரி பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.